கோவையைச் சேர்ந்த கோகிலவாணி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளையின் நிறுவனர் திரு காளீஸ்வரி அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட டைட்டில் பார்த்தீங்கன்னா உச்சமெல்லாம் உச்சமல்ல நீச்சமெல்லாம் நீச்சமல்ல. இது நான் போன இதுலேயே பேசியிருக்கேன். அதோட கண்டினியூட்டி. இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக செவ்வாயோட அந்த எல்லா தன்மையும் சொல்லி அதெல்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த செவ்வாய் உச்சம் பெற்றவங்க ஜாதகர் கூட கூட பிறந்திருப்பாங்கல்ல, அவங்க மேலே பாசம் இந்த உச்சம் பெற்ற ஜாதகருக்கு இருக்காது. ஆனால் கூட பிறந்தவங்க இவங்க மேலே பாசமாக இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த கூட பிறந்தவங்க ஒரு பொருட்டாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி செவ்வாய் உச்சம் ரொம்ப கோபம் வரும் அப்படியெல்லாம் நினைப்போம். நிச்சயமா இல்லை. அவங்க ரொம்ப கண்ட்ரோல்டான இது இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராது. கோபம் ஏற்படுற சூழ்நிலை வந்தால் கூட அதை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே சமயம் தன்னோட பகையை கூட கத்தியோ இதை வச்சு தீர்த்திக்க மாட்டாங்க. சண்டை போட்டு கத்தி சண்டை போடுறது, ஆயுதம் யூஸ் பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. நம்ம யூஸ்வலாக என்ன நினச்சிப்போம், உச்சம் அவங்க கோபத்தில் கத்துவாங்க, கத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. அவங்க செவ்வாய் அவிட்டத்தில் தான் உச்சம் பெறும். அப்படிங்கும்போது அது புதன் பிறந்த நட்சத்திரம். அதனால புத்திசாலித்தனத்தை கொண்டு அவங்க அந்த பகையை வெல்லுவாங்க ஒழிய கத்த மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி என்னன்னா அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகலாம், திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். உச்ச செவ்வாய் அதனால திருமணம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. இதே செவ்வாய் நீசம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க உடன் பிறந்தவங்க மேல இந்த ஜாதகர் பிரியமா இருப்பாங்க. ஆனா கூட பிறந்தவங்க இவங்களை ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாங்க. இவங்க எவ்வளவுதான் கிராண்டா அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சா கூட, நீ உன் கடமையை தானே செஞ்ச அப்படின்னு சொல்லி அதை ஒரு பொருட்டா இது பண்ணாம ஹர்ட் பண்ணுவாங்க ஜாதகரை. ஏன்னா அங்க நீசம். அதனால இவங்களுக்கு தான் அந்த அது மேல ஒரு அதிக ஆர்வமும் அன்பும் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் நீசம் பெற்றுச்சு அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு திருமணம் ஆகாது அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. திருமணம்லாம் சீக்கிரம், ஆக்சுவலி செவ்வாய் உச்சத்தை விட நீச்சத்துக்கு தான் சீக்கிரம் திருமணம் நடக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய் நீசம் பெற்ற ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா, அவங்க கணவர் அவங்களுக்கு தக்க சமயத்துல உதவ மாட்டாங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கு, நிகழ்ச்சி இருக்கு, அந்த இடத்துல கணவர் கூட நின்று பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த இடத்துல அந்த கணவர் வர முடியாத ஒரு வேலை சூழ்நிலைனால வர முடியாம இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மனைவியோட அன்பை புரிஞ்சிக்க கூடிய தன்மை இருக்காது. அதே மாதிரி செவ்வாய் நீசம் அதனால இவங்க கோவப்பட மாட்டாங்க அப்படியெல்லாம் நினைக்கவே முடியாது. இவங்க தான் அதிகமா கோவப்படுறது, கத்தி சண்டை போடுறது, ஒரு பெரிய விஐபி இருந்தா கூட தில்லா சண்டை போடுறது இந்த செவ்வாய் நீசம் பெற்றவங்க தான். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய விஐபிவே மிரட்டி பணிய வச்சக்கூடிய தன்மை இந்த செவ்வாய் நீசத்துக்கு உண்டு. நம்ம ஆக்சுவலா உச்சத்துக்கு நினைச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. நீசம் தான் தில்லா. பின்னாடி இவங்க ஒரு விஐபி இவங்களை எதிர்த்துட்டா நமக்கு பிரச்சனை வரும் அப்படியெல்லாம் இல்லை. பார்த்துக்கலாம், நீ என்ன இது அப்படின்னு சொல்லி பயங்கர ரூல் பேசியோ ஏதோ ஒரு விதத்துல அவங்களை அடி பண்ணிய வைக்கக்கூடிய தைரியம் இந்த செவ்வாய் நீசத்துக்கு தான் தைரியம் ஜாஸ்தி. நல்லா கோவப்படுவாங்க, நல்லா சண்டை போடுவாங்க. ஈவன் என்ன சொல்றது, ஆயுதத்தை கூட யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த செவ்வாய் நீசத்துக்கு தான் உண்டு. ஆனா நம்ம மாத்தி நினைச்சிருப்போம். ஆனா அப்படி இல்லை. அதே மாதிரி செவ்வாய் நீசங்கிற ஒரே காரணத்தை வச்சு அவங்க டாக்டர் ஆக மாட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. டாக்டர் ஆகிறதுக்கு நிறைய காரணி இருந்தாலும் செவ்வாயும் ஏன்னா ஒரு ஆயுதத்தை பிடிச்சுதான் அவங்க டாக்டர் தொழில் பண்ணணும். அப்படிங்கும்போது செவ்வாய் நீசம் அதனால நீங்க டாக்டர் ஆக மாட்டீங்க அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லக்கூடாது. செவ்வாய் நீசம் பெற்ற ஒருவர் ஒரு விஐபி டாக்டரா இருந்திருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். டாக்டர் அமைப்பு செவ்வாய் நீசம்னா படிக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை. அவங்களும் டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு ரெட் கலர் மேல நாட்டம் அதிகம் உண்டு. செவ்வாய் நீசம் அதனால ரெட் கலர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த செவ்வாய் நீசம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபிஸ்க்கு இருக்கு. ஒரு பிஎம் பிரைம் மினிஸ்டரா இருந்தவருக்கு இருக்கு. அதே மாதிரி இப்போ கரண்டா இந்த தேர்தலில் போட்டியிடுற ஒரு வேட்பாளருக்கு இருக்கு. அவருமே தில்லா பார்த்தீங்கன்னா மேடையில் ஆப்போசிட்டா சிஎம் பிஎம்ஏ எல்லாம் மிரட்டி பேசுறாரு. ஸோ அது செவ்வாய் நீசங்கிறங்காட்டி தான் அவங்க பயப்படாம தில்லா அந்த விஐபி எதிர்த்து கருத்து தெரிவிக்கிறாங்க.
இதை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். செவ்வாய் நீசம் அவங்களுக்கு தைரியம் குறைவுன்னு நினைச்சிடவே கூடாது. அவங்க தான் தில்லா எதிர்த்து சண்டை போடக்கூடிய வல்லமை கொண்டவங்க. அடுத்தது புதன் உச்சம். ஸோ புதன் உச்சம் அவங்களுக்கு வந்து படிப்பு சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. ஆனால் வரும்னாலும் அவங்க அந்த படிப்பு வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு கவனக்குறைவாகவும் அசால்ட்டாகவும் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த மார்க்கு குறையக்கூடிய வாய்ப்பு வந்து வரும். அப்புறம் வந்து மாமா வந்து இந்த புதன் உச்ச ஜாதகர் மேலே பாசமாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த மாமா வந்து ஒரு பொருட்டாவே இருக்காது அந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த புதன் உச்சம் மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, தனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் கேட்பாங்க. தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. உச்சம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அறிவு இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இவங்க வந்து தனக்கு 10 தெரிஞ்சாலும் 11னா இன்னொன்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குமில்ல அப்படின்னு அந்த தன்மையில தான் கேட்பாங்க. மாத்தி நம்ம நினைப்ப புதன் உச்சம் அவங்களுக்கு மமதை அப்படி கிடையாது. இதே வந்து புதன் நீசம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு படிப்பு வராதுன்னு சொல்லுவோம். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. இந்த புதன் நீசம் தான் வந்து ரொம்ப கேர் எடுத்து படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஏன்னா அங்க எனர்ஜி கம்மியா இருக்கு. ஸோ அதுக்காக அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, நல்லா அதை சக்சஸா கம்ப்ளீட் பண்ணுங்கிற அந்த எண்ணம் வந்து புதன் நீசத்துக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்க அதை பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க புதன் நீசங்கும் போது மாமா மேல அதிக பாசமா இருப்பாங்க. ஆனா அந்த மாமா வந்து இவங்க மேல ஒரு பிரியமா குறைவா தான் இருக்கும். அவ்வளோ ஒன்றும் பெருசா இவங்களை இது பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து மற்றவங்க வந்து இந்த புதன் நீசத்துக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா, இவங்க தான் வந்து நீங்க அட்வைஸ் பண்ண தேவையில்ல, எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு. எனக்கு தெரியுங்கிற மமதை வந்து புதன் நீசத்துக்கு தான் இருக்கும், உச்சத்துக்கு இருக்காது. நம்ம மாத்தி நினைப்போம், அப்படி இருக்கும். அதே மாதிரி அதிகம் பேசுறது வந்து புதன் நீசம் தான். புதன் உச்சம் கூட அவ்வளோ நேரம் பேச மாட்டாங்க. இந்த புதன் நீசம் தான் வந்து ரொம்ப பேசுவாங்க. ஏன்னா புதன்னா பேச்சு. நம்ம நினைச்சிருப்போம் உச்சம் நல்லா பேசுவாங்க, அது இல்லை, நீசம் தான் பேசுவாங்க, ரொம்ப பேசுவாங்க. அதே மாதிரி கிரே கலர் வந்து இந்த புதன் நீசத்துக்கு பிடிக்கும். ஏன் கிரே கலர் அப்படின்னா, புதனோட அந்த தன்மையே வந்து கிரே கலர் தான். ஏன்னா வந்து பொடி வகைகள்லாம் புதன் தான் குறிக்கும். புதனோட நிறம் வந்து கிரே கலர். ஸோ அதனால புதன் நீசத்துக்கு அந்த கிரே கலர் ரொம்ப பிடிக்கும். உச்சத்துக்கு பிடிக்காது, அந்த அளவுக்கு பிடிக்காது. நீசத்துக்கு தான் அது பிடிக்கும். அடுத்தது குரு உச்சம் அப்படிங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா குரு தனகாரகன், அவங்க கிட்ட நிறைய தனப்பிராப்தி இருக்கும், அவங்க சேமிப்பு நிறையா இருக்கும், அவங்க கிட்ட நகை நிறையா இருக்கும், கடனே இருக்காது அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. குரு உச்சத்துக்கு தான் சேமிப்புங்கிறது இருக்கவே இருக்காது. நீங்க கேட்டு பாருங்க, குரு உச்சம் பெற்றவங்ககிட்ட சேமிப்பு இருக்காது, கடன் இருக்கும். மெயினா நகைக்கடன் இருக்கும் நிறையா. இந்த குரு உச்சம் கேட்டு நகையில வந்திருக்கும், பட் அவங்க நிறைய நகையை வாங்கி அது கடனை அடமானமா தான் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆலோசனை வந்து மற்றவங்க கிட்ட இருந்தா கேட்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த என்ன குரு உச்சம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ன சொல்றதுங்க, அந்த கீழ் நாலேஜ் இருக்கும்னு நினைப்போம். ஆனா அப்படி இருக்காது. இவங்க மற்றவங்க கிட்ட தான் அட்வைஸ் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து என்ன சொல்றது, குழந்தை வந்து இவங்க மேல அதிக பாசமா இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க உச்சம் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு. அதனால இவங்களுக்கு அந்த குழந்தை வந்து ஒரு பொருட்டா இருக்காது. அந்த குழந்தை தான் இந்த ஜாதகர் மேல பிரியமா இருப்பாங்க. அப்புறம் இதே குரு நீசம் அப்படிங்கும்போது நம்ம அப்படியே ஆப்போசிட்டா நினைப்போம், குருவோட எனர்ஜி இல்லைன்னு. ஆனா இவங்க தான் வந்து பணத்து மேல அதிக பிரியமா இருந்து அதை சேமிக்கிற தன்மை. குரு நீசம் பெற்றவங்க தான் சேமிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இல்ல கடன் கம்மியா இருக்கும் இந்த குரு நீசம் பெற்றவங்களுக்கு. அப்புறம் இவங்க கிட்ட ஆலோசனை கேட்டா கரெக்டான ஆலோசனை சொல்லுவாங்க. குரு நீசம் அதனால அவங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்காது அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா கரெக்டான அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து குழந்தை மேல அதிக நாட்டம் இருக்கும், இல்ல குழந்தைக்காக அதிக போராட்டம் பண்ண வேண்டிய தன்மை இருக்கும். ஆனா இதே அந்த குழந்தைக்கு வந்து இவங்க ஒரு பொருட்டாவே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி குரு நீசம், அதனால அவங்களுக்கு சாமி பிடிக்காது அப்படின்னு நினைக்க கூடாது. இவங்க தான் வந்து அந்த கோயிலா போகிறது, சாமியை அதிகமா நேசிக்கிறது வந்து குரு நீசம் தான். அப்புறம் வந்து இவங்க இந்த குரு நீசம் பெற்றவங்களுக்கு வந்து மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் கலர் மேல ஒரு பிரியம் இருக்கும். நெய், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ உச்சமெல்லாம் உச்சமல்ல, நீச்சமெல்லாம் நீச்சமல்ல. அதுதான் அடுத்த இது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது வந்து தீர்க்கமான முடிவு, ஸ்ட்ராங்காக முடிவெடுத்தா மாற்றிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது யாரு அப்படின்னா வந்து ஸ்திர ராசியில் வந்து லக்னம், லக்னாதிபதி, ஆண் ஜாதகராக இருந்தால் குரு, பெண் ஜாதகராக இருந்தால் சுக்கிரன் போய் ஸ்திர ராசிகளில் அமர்ந்துருச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்தாங்கன்னா அதில் மாற மாட்டாங்க, அந்த மாதிரி. இதை பல முடிவுகள் எடுப்பாங்க, பல செயல்கள் செய்வாங்க அப்படிங்கிறது யாரு அப்படின்னா வந்து சரராசியில லக்னாதிபதி லக்னம், இல்ல ஆண் ஜாதகராக இருந்தா குரு, பெண் ஜாதகையா இருந்தா சுக்கிரன் போய் இந்த சரராசியில் இருக்கும்போது அவங்க நிறைய முடிவெடுக்கிறது, நிறைய செயல்படுத்துறது அந்த மாதிரி இருப்பாங்க.
அடுத்தது 2 முடிவு எடுத்துட்டு இதுவா அதுவா அப்படின்னு குழப்பிக்கிறவங்க யாரு? 2 கெட்டானா இருக்கிற முடிவு அப்படி யார் இருப்பா அப்படின்னா, உபய ராசியில போய் லக்னாதிபதி, லக்னம், அப்புறம் குரு, ஆணா இருந்தா குருவும் பெண்ணா இருந்தா சுக்கிரனும் போயிருந்ததுன்னா அவங்க அந்த இதுவா அதுவா அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். அடுத்தது வந்து தன்னலம் மட்டுமே, தனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு தன்னலம் மட்டுமே, அதாவது சுயநலம்னு அதை சொல்லுவோம், இருந்தாலும் அதை பாலிஸ்டா சொல்லணும்னா தன்னலம் மட்டுமே முக்கியம் அப்படின்னு செயல்படுறது யாரு அப்படின்னா, சந்திரனோட இது கடகராசி லக்னம், ரிஷப ராசி லக்னம் அவங்க. அடுத்தது வந்து லக்னாதிபதி லக்னம் இல்ல குரு, ஆனா இருந்தா குருவும் சுக்கிரனா இருந்தா பெண்ணுக்கும் அது போய் வந்து ரிஷபம் கன்னி மகரத்துல உட்காருது அப்படின்னா அவங்க தன்னலம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுப்பாங்க. அடுத்தது வந்து வேற யாருக்கு அப்படி இருக்கும் அப்படின்னா, லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்ததுன்னா அவங்க தன்னோட நலம் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மற்றவங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அப்புறம் சுக்கிரனோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பரணி பூரம் பூராடம் அவங்களுக்குமே இந்த தன்மை இருக்கும். அடுத்தது வந்து எண்ணியல் வழக்கம் பொழுது அந்த எண்களை வந்து நம்ம இடது கை இல்லை இடது காலில் எழுதிக்கலாம், மந்திரம் மாதிரி பல தடவை சான் பண்ணலாம், நோட்ல பல தடவை எழுதிக்கலாம். அப்படிங்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்து ரெடி ஆகும். இது வந்து புதனோட ஆதிக்கம் கொண்டவங்களுக்கு சீக்கிரம் நடக்கும், புதன் ஆதிக்கம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் கண்டிப்பாக நடக்கும். இப்போ கடன் இருக்கு, அதை அடையணும் அப்படின்னா என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னா 93900441. இதை வந்து தனித்தனியாக தான் சொல்லணும், சேர்த்து இது பண்ணக்கூடாது. அடுத்தது பண தேவை இருக்கு, அப்போதைக்கு ஒரு கரண்டா பண தேவை இருக்கு, அதுக்கு வந்து நமக்கு பணம் வேணும் அப்படின்னா என்ன நம்பர் யூஸ் பண்ணும் அப்படின்னா 36038220. இந்த நம்பரை வந்து பண தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா என்ன நம்பர் யூஸ் பண்ணும் அப்படின்னா 8928865539. அந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பிஸ்னஸ்ல டெவலப் பண்ணும், ஒரு சின்ன தொழில் இருக்கு, நான் அதில் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 75900917. இந்த நம்பரை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்மளோட பர்ஸில் மணி பர்ஸில் என்ன நம்பர் வந்து எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னா 520, அப்புறம் இன்னொரு நம்பர் வந்து 808, இன்னொரு நம்பர் வந்து 741. இந்த 3 நம்பரையும் பச்சை கலரில் எழுதி நம்மளோட பர்ஸில் வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது எப்போவுமே அந்த பர்ஸில் வந்து பணம் இருப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த தன்மையை வந்து இந்த எண்கள் வந்து கொடுக்கும். அடுத்தது வந்து நம்ம 12 ராசிகளும் வந்து ஒரு விஷயத்த நமக்கு சுட்டி காட்டும். ஸோ அதுபடி நம்ம செயல்பட்டால் நமக்கு வந்து எல்லா விஷயங்களுமே லைஃப்பில் கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ மேசம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தைரியம் ஒன்றே தனமும் கணமும், அதாவது தைரியமாக இருந்ததுன்னா நம்ம சம்பாரிச்சுக்கலாம், செல்வத்தோடு இருக்கலாம், கௌரவத்தோடு வாழலாம் அப்படிங்கிறது மேச ராசி நமக்கு சொல்லும். ரிஷபம் என்ன சொல்லும் அப்படின்னா செல்வ வளத்தோட வாழலாம் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கும். மிதுனம் என்ன சொல்லும்னா வாயுள்ள புள்ள பொழைக்கும், அதாவது பேசினாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லும். கடகம் என்ன சொல்லும் அப்படின்னா அன்பு இருந்தால் அனைத்துமே இனிமையா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லும். சிம்மம் என்ன சொல்லும் அப்படின்னா அதிகாரத்தால இந்த உலகத்துல என்னத்தை வேணாலும் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத சொல்லும். கன்னி என்ன சொல்லும் அப்படின்னா புத்தி உள்ள புள்ளதான் பொழைக்கும் அப்படிங்கிறத சொல்லும். அடுத்து துலாம் என்ன சொல்லும் அப்படின்னா நீ ஒன்றை இழந்தாதான் இன்னொரு பெற முடியும், 2 தராசுல இருக்கிறதையும் நமக்கு கிடைக்காது, அப்படி அப்போ சாக்ரிஃபைஸுங்கிற மனசு வேணும் அப்படிங்கிறத சொல்லும். விருச்சகம் என்னது சொல்லும் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் விருச்சகம் என்ன சொல்றதுன்னா கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு, அப்போ டீப் நாலேஜ் இன்னி வேணும் அப்படிங்கிறத சொல்லும். அடுத்தது தனுசு என்ன சொல்லும் அப்படின்னா உலகத்தில் பாக்கியங்கிற ஒரு விஷயம் இருந்தால் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்லும். அடுத்தது மகரம் என்ன சொல்லும் அப்படின்னா கடமை செய் பலனை எதிர்பார்க்காத, அதாவது கடின உழைப்பை போடு, சும்மா ஒரு லாபத்தை பார்த்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும். கும்பம் என்ன சொல்லும் அப்படின்னா உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும். இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். ஆக்சுவலி நிறைய இதில் என்ன சொல்லுவாங்கன்னா கும்ப ராசி லக்னக்காரங்க அப்படின்னா வந்து அவங்க லாப நோக்கோட இருப்பாங்க. ஏன்னா லாபஸ்தானம், லாபத்தை கருதி எவ்வளோ தூரம் வேணால் ட்ராவல் பண்ணுவாங்க, லாபம் இல்லாட்டி அந்த செயலை செய்ய மாட்டாங்க அப்படின்னா அது தவறான கருத்து. ஏன் அப்படின்னா உண்மையிலே கும்பராசி கும்பலக்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் லாபம் அவங்களுக்கு பிரதானம் இருக்காது, உண்மையான அன்பு பாசம் அதைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க இருப்பாங்க. இங்கே லாபங்கிற விஷயம் எதில் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கும்பராசி லக்னக்காரங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 ரூபா பொருளை நார்மலாக ஒரு பிஸ்னஸில் என்ன பண்ணுவோம் 15 ரூபாய்க்கு விற்போம், 20 ரூபாய்க்கு விற்போம். ஆனால் இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்க அந்த 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு விற்கலாமா 1000 ரூபாய்க்கு விற்கலாமான்னு அந்த பிஸ்னஸில் லாபத்தை வந்து பயங்கர 100 மடங்கு 1000 மடங்கு லாபத்தில் விற்கணும்னு நினைப்பாங்க.
அதை வித்து சக்ஸஸ் ஆகக்கூடியதும் இந்த கும்பம் தான். ஸோ அதுதான் அந்த லாபஸ்தானத்தை டெபிக் பண்ண முடிய அவங்க லாப நோக்கம் அப்படிங்கிறது நிச்சயமா இல்லை. அது நார்மலாக அதை பழகுனவங்களுக்கு அந்த தன்மை நிச்சயமா தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. அடுத்தது வந்து மீனம் என்ன சொல்லும் அப்படின்னா வந்து தாமரை இலை தண்ணீர் போல இருந்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த உலக வாழ்க்கையில ஒட்டாம ஃபைனலா நம்ம மோட்சத்துக்கு போயிட முடியும் அப்படிங்கறத அந்த மீனம் வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இந்த 12 ராசியும் சொல்ற விஷயப்படி நம்ம அதை கடைபிடிச்சோம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அடைஞ்சு எண்டில் வந்து நம்ம மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த 12 ராசியும் நமக்கு சொல்றது. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றிகள். மேடம் தொடர்ச்சியா யாரும் அவங்க வீடியோ பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு பாகம் 1, 2, 3 பேசிட்டு இருக்கிறாங்க. மிக அற்புதமாக பேசிய கோகிலவாணி மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்றுமாறு சுதா மேடம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.